أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين गुज़श्ता तकरीबन ஏறக்குறைய கடந்த ஒரு மாதத்திற்கும் அதிகமாக நான் ஐரோப்பாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தேன். இதில் ஜெர்மனி, நார்வே, ஹாலாந்து, டென்மார்க், பெல்ஜியம் போன்றவை அடங்கும். அல்லாவின் அருளினால் இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இறை உதவிகளை காண முடிந்தது. எங்கு வழக்கம்போல் ஜமாத்திற்குள் ஈமான் மற்றும் தூய்மையில் முன்னேற்றத்திற்கான முன்மாதிரி தென்பட்டதோ, அங்கு அல்லாவின் அருளினால் அந்நியர்கள் மத்தியிலும் ஜமாத்தின் தாக்கம் மற்றும் அந்நியர்களுடன் ஜமாத் தொடர்பை ஏற்படுத்தும் முயற்சி, மேலும் இஸ்லாத்தினை புரிந்து கொள்வதற்கான அசாத்தியமான கவனம் முன்பை விட அதிகமாக தென்பட்டது. இது இறைவனுடைய சிறப்பான அருளாகும். ஜமாத் முன்னேற்றத்தின் பக்கம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நமது முயற்சிகளை விட அதிகமாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அறிமுகம், மேலும் அவர்கள் மூலமாக உண்மை இஸ்லாத்தை பற்றிய தூது செய்தி ஆகியவற்றை உலகத்திற்கு எட்ட வைத்ததற்கான நல்ல விளைவு தென்படுகின்றது. இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய உண்மைத்துவத்தின் மீது ஓர் அஹ்மதியை மேலும் அதிகமாக உறுதிப்படுத்துவதாகும். ஒருவேளை இது மனித முயற்சி மூலம் நடைபெறுவதாக இருந்தால், உலக அளவில் சிறிதாக இருக்கக்கூடிய நமது ஜமாத்தின் பக்கம் எவருக்கும் கவனம் ஏற்பட்டிருக்காது. ஆக இந்த கவனம் மற்றும் முன்னேற்றங்கள் இறை வாக்குறுதிகள் ஆகும். இவைகள் நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றன, நமக்கு தென்படவும் செய்கின்றன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நமது ஜமாத்தை பற்றி இறைவனுடைய மிக பெரிய பெரிய வாக்குறுதிகள் இருக்கின்றன. மனிதனுடைய எந்த அறிவும், தொலைநோக்கு பார்வையும் அல்லது உலக காரணிகளும் இந்த வாக்குறுதிகள் வரை நம்மை கொண்டு செல்ல முடியாது. பிறகு நமது பகைவர்கள் இந்த ஜமாத் உலகவாதிகளின் வழியில் இது ஒரு பிரிவாக இருக்கிறது என நினைக்கின்றார்கள். இன்றைய நாட்களில் முஸ்லிம்களில் பெரும்பாலர் ஜமாத்தை பற்றி இவ்வாறுதான் கருதுகின்றார்கள், அல்லது உலமாக்கள் மக்களை இவ்வாறு கருத வைத்துள்ளார்கள். இதன் மூலம் இதனை ஒரு உலக விஷயமாக அல்லது ஒரு உலக அமைப்பாக கருதுகின்றார்கள். மேலும் பல வழிகளில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இழிவுபடுத்தவும் செய்கின்றார்கள். பல பெயர்களை சூட்டவும் செய்கின்றார்கள். நமது உள்ளங்களை காயப்படுத்துகின்றார்கள். இந்த மக்கள் எப்படி நினைத்தாலும் பரவாயில்லை. இவ்விஷயத்தை வெளிப்படுத்தியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன்தான் இந்த ஜமாத்தை நிறுவியுள்ளான் என்பதை நான் அறிவேன். மேலும் அவனுடைய அருளினால் தான் இது வளர்கின்றது. உண்மை என்னவென்றால், இறைவனுடைய நாட்டமில்லாமல் எந்த சமுதாயமும் முன்னேற்றம் அடைய முடியாது, வளர்ச்சியும் அடைய முடியாது.
ஆனால் அல்லாஹ் தாலா நாடிவிட்டால் அந்த சமுதாயம் விதை போன்றதாகும். விதை முளைப்பதற்கு முன்பு அதனுடைய வளர்ச்சியை பற்றி எவருமே அறிந்திருக்க மாட்டார். இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியை கூட சாத்தியமற்றது என கருதுகின்றனர். ஆம், இது இறைவனுடைய ஜமாத் ஆகும். இத்துடன் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இறை உதவி வெளிப்படுவதை நம்மால் காண முடிகின்றது. ஜமாத் முன்னேற்றத்தை கண்டு உலகவாதிகள், பகைவர்கள் மேலும் கொந்தளித்து போய்விடுகின்றனர். இதனால் இன்றைய நாட்களில் ஜமாத்துடைய எதிர்ப்பும் மிக அதிகமாக உள்ளது. கடந்த ஹுதுபாவில் இதனை பற்றி நான் கவனமூட்டியிருந்தேன். ஆனால் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியிருக்கின்றார்கள், இது இறை நாட்டமாகும். ஜமாத் முன்னேற்றம் அடையும். இஸ்லாத்தின் வெற்றி ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஜமாத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் இன்ஷா அல்லாஹ். அவ்வாறே நடைபெறும். இந்த பகைவர்களின் எல்லா விதமான முயற்சியும் எதிர்ப்பும் என்ன செய்ய முடியும்? நல்ல இயல்பு கொண்ட ஒவ்வொருவரும் இந்த ஜமாத்தின் மடியில் வந்து விழுவார்கள் இன்ஷா அல்லாஹ். எவ்வாறாயினும் பொதுவாக நான் ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திற்கு பிறகும் சுற்றுப்பயணத்தின் நிலைகளை பற்றி சுருக்கமாக கூறுவேன். இன்றும் உங்கள் முன்பு சிலவற்றை கூறுவேன். அல் ஃபசல் ரிப்போர்ட்டில் ஓரளவு விஷயங்கள் வந்துவிடும். சில விஷயங்களை மட்டும் உங்களிடம் கூறுகின்றேன். இதன் மூலம் நம் மீது பல கோணங்களில் இறங்கக்கூடிய அல்லாவின் அருளும் பிரகாசமடையும். அகமதிகளுக்கு சுற்றுப்பயணத்தின் போது சந்திப்பதன் மூலம் பல பலன்கள் ஏற்படத்தான் செய்யும். மேலும் அந்நியர்களுக்கும் உலகவாதிகளுக்கும் இஸ்லாத்தின் பக்கம் கவனம் ஏற்படுகின்றது. அவர்களுக்கும் பலன் கிடைக்கின்றது. இஸ்லாத்தின் உண்மையை எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. சில சான்றோர்கள், அரசியல்வாதிகள் அல்லது அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை அகமதிகள் உலக பலனுக்காக அல்லது சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்காக தன்னுடைய சுற்றுச்சூழலில் வாழக்கூடிய அகமதிகள் தான் சந்திக்கக்கூடியவர்களுக்கு சாந்தி சமாதானத்திற்கான தூதி செய்தியை எட்ட வைக்கின்றார்கள், இஸ்லாத்தின் அழகை வெளிப்படுத்துகிறார்கள் என எண்ணுகின்றனர். பல இடங்களில் இந்த மக்கள் நேரடியாக என்னிடம் அஹமதியத் என்ன என்பதை கேட்க விரும்புவதை நான் உணர்ந்தேன். இதற்கு முன்பு அவர்களுக்கு அகமதிகள் தெரியப்படுத்தி இருந்தாலும் சரியே, தன்னுடைய திருப்திக்காக என்னிடமிருந்து கேட்க விரும்புகின்றார்கள். ஆக அந்நியர்களுடன் ஏற்படக்கூடிய இந்த சந்திப்புகளில் மற்ற விஷயங்களை தவிர தொடர்பை விரிவுபடுத்துவதற்கும் சந்தேகங்களை களைவதற்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. நான் முன்னர் கூறியது போன்று சில சந்தர்ப்பங்களில் இதனை பற்றி கூறியும் இருக்கின்றேன். ஜெர்மனி ஜமாத் இறை அருளால் தப்லீக் மற்றும் தொடர்பில் சிறப்பான ஓர் முயற்சியை செய்து வருகின்றது. முயற்சிகள் முதலில் இருந்ததை விட மிக அதிகமாக இருக்கின்றன. இதன் காரணமாக இஸ்லாத்தின் தூது செய்தி மற்றும் ஜமாத்தை பற்றிய அறிமுகம் மிக அதிகமாக ஜெர்மன் சமுதாயங்களில் சென்றடைகின்றது. இந்த தொடர்பில் உள்ள சில படித்த சான்றோர்கள் என்னை சந்திக்க வைப்பதற்கான ஏற்பாட்டையும் இவர்கள் செய்திருந்தார்கள். பிராங்க்போர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். இவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாட்டை நமது இளைஞர்கள் தான் செய்திருந்தார்கள். இறை அருளால் ஜெர்மனியில் சில காலங்களாக இளைஞர்களிடம் ஒரு விழிப்புணர்வு இருப்பதை நான் பார்க்கின்றேன். அவர்களுடைய தொடர்புகளும் விரிவாகிக் கொண்டே செல்கின்றது. தப்லீகின் பக்கமும் ஆர்வமும் இருக்கின்றது. எவ்வாறு இருந்த போதிலும் சில சந்திப்புகளை பற்றி நான் கூறுவேன். இதனுடன் மற்ற ஜமாத்துகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பற்றியும் கூறுவேன். பிராங்க்போர்ட்டில் மார்பர்க் யூனிவர்சிட்டி இருக்கின்றது. அங்குள்ள 2 பேராசிரியர்கள் என்னை சந்திக்க வந்தார்கள். இருவரும் PhD
முடித்த டாக்டர்ஸ் ஆவார்கள். பேரியஸ் ஹக்கர், इंतजाम किया हुआ था। ஆப்வெஸ்ட் ஹியூஜ். बल्कि कहना இவர்கள் இருவரும் யுனிவர்சிட்டியில் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் உடைய பேராசிரியர்கள் ஆவார்கள். मिलने आए थे। இவர்களுக்கு அரபியும் தெரியும், இஸ்லாத்தினை பற்றிய ஞானமும் போதுமான அளவு இருக்கின்றது. இவர்களில் ஒருவர் துருக்கி மொழியில் ஸ்பெஷலைசேஷன் செய்துள்ளார். मैं देख रहा हूँ இவர்களது கட்டுரைகள் वसी हो रहे हैं। இஸ்லாமிய வரலாற்றை பற்றியதாகும். बहरहाल चंद मुलाकातों का பிறகு இவர்களிடம் जिक्र करूंगा। இஸ்லாமிய வரலாறுகளை பற்றியும் பேசப்பட்டது. प्रोग्राम हुए। இவர்களிடம் உங்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் அல்லது மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களின் தாக்கத்திற்கு ஆளானவர்களின் நூல்களை மட்டும் படிக்காதீர்கள். दोनों PhD डॉक्टर மாறாக அரபுகளுடைய சில வரலாற்று ஆசிரியர்களால் எடுக்கப்பட்ட உண்மையான விஷயங்கள் மற்றும் ஹதீஸ்கள் போன்றவற்றையும் எடுக்க வேண்டும் என நான் கூறினேன். ये दोनों इस्लामिक स्टडीज के प्रोफेसर இதனை போன்று மிர்சா பஷீர் அஹமது சாபுடைய சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூல், அதனுடைய ஒரு பகுதி ஆங்கில மொழியாக்கம் செய்யப்பட்டு விட்டது. அதனை தர கூறியிருக்கின்றேன், அதனையும் படியுங்கள் में स्पेशलाइजेशन என்று கூறினேன். அதில் வரலாறும் கூறப்பட்டிருக்கும், சில ஆட்சேபனைகளுக்கு பதிலும் கூறப்பட்டிருக்கும். इनके मज़ामीन इस्लामी இதனுடைய மீதி பகுதியும் மொழியாக்கம் செய்யப்பட வேண்டும். இது மிகவும் சிறந்த நூல்களாகும். இப்படிப்பட்ட மக்களுக்கு வரலாற்றுடன் ஆட்சேபனைக்குரிய பதிலும் கிடைத்துவிடும். जो है आपके மேலும் இவர்களுடைய யுனிவர்சிட்டி லைப்ரரியில் கமெண்டரியுடைய 5 பாகங்கள் மற்றும் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பில் வந்துள்ள சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலையும் வைக்க கூறியுள்ளேன். இன்ஷா அல்லாஹ் அது சென்றடையும். மேலும் அவர்களை MTA பார்க்கவும் की किताब வேண்டும் என்று கூறியிருந்தேன். सीरत नबी की है। இதனை பார்ப்பதன் மூலமாக பல நல்ல இயல்பு கொண்டவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி உண்மை தெரிய வருகின்றது, क्या சரியான போதனைகள் தெரிய வருகின்றது. அவர்கள் கேட்டார்கள், எகிப்தில் உள்ள அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் என்ன நடந்தது, அங்குள்ளவர்களிடம் நீங்கள் பேசினீர்களா என்றார்கள். के लिए அதற்கு நான் கூறினேன், அங்குள்ள பேராசிரியர்களிடம் சில வருடங்களுக்கு முன்பு பேசப்பட்டு வந்தது. பிறகு அரபி டெஸ்கை சேர்ந்த ஃபாத்திக் சாஹிப் அவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு நூலை தயார் செய்தார்கள். அது அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 5 वॉल्यूम எவ்வாறு இருந்த போதிலும் இவர்களது உள்ளம் கடினம் வாய்ந்ததாகும். ये நல்லியல்பு கொண்டவர்கள் படித்தால் அவர்களது உள்ளம் கண்டிப்பாக திறக்கும். इंशाल्लाह पहुंच இந்த உரையாடல் மிக நீண்டதாக இருந்தது. நல்ல தாக்கத்தை பெற்றவர்களாக அவர்கள் திரும்பி சென்றார்கள். इसको देखने से பிராங்க்போர்ட்டில் 2 பள்ளிவாசலுக்கு இடையிலும் கொஞ்ச தூரம் என்றால் के बारे में पता लगा। 1.5 கிலோமீட்டர் விட அதிகம். மற்றொன்று 70 முதல் 80 கிலோமீட்டருக்கு உள் இருக்கின்றது. 2 பள்ளிவாசலுக்கான அடிக்கல் வைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. तो उनको मैंने कहा उन அங்கு ஒரு பள்ளிவாசலின் அடிக்கல் விழாவில் एक जमाने में அங்குள்ள மேயர் சார்பாக டெப்டி மேயர் வந்திருந்தார். அந்த விழாவில் अरबी डेस्क वालों ने அவர் சில விஷயங்களை கூறினார். वगैरह ने एक किताब तैयार की थी उनको भिजवाने के लिए। நானும் சில விஷயங்களை பள்ளிவாசல் சம்பந்தமாக எடுத்துரைத்தேன். इन लोगों के दिल ஆனால் அவர் பேசும்போது கூறினார், நான் கேள்விப்பட்டேன், तो उनके बाहर हाल இங்கு பாருங்கள், இந்த சிந்தனை பழையது கிடையாது. तो ये गुफ्तगू மாறாக இந்த படித்த ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த நிலை நீடிக்கின்றது. அவர் கூறினார், நான் முஸ்லிம்களிலிருந்து கேட்டுள்ளேன், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு திருக்குர்ஆன் படிப்பது அல்லது பார்ப்பது பாவமாகும். நான் இவ்வாறு யார் கூறியது என்று கேட்டேன். நீங்கள் தற்பொழுது திலாவத்தை கேட்டீர்கள், அதனுடைய பொருளையும் கேட்டீர்கள். ஹசரத் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்திற்காகவும் வந்தார்கள், அனைத்து மனித இனத்திற்காகவும் வந்தார்கள். के नुमाइंदे के टॉप இதனை अल्लाह அன்னார் மூலமாக அறிவிக்க செய்தான். के तौर पर उनके திருக்குரான் ஒவ்வொரு நல்லியல்பு கொண்டவருக்கும் ரஹ்மத் மற்றும் நிவாரணமாகும். इस तकरीब में நீங்கள் கேட்டது முற்றிலும் தவறான செய்தியாகும். उन्होंने भी कुछ எங்களுடைய மொழியாக்கம் செய்யப்பட்ட திருக்குரான் உங்களுக்கு கொடுக்கப்படும், அதனை படியுங்கள். இதுதான் திருக்குரானுடைய போதனையை பற்றிய சிந்தனை.
இன்றும் பல இடங்களில் சில முஸ்லிம் பிரிவினர்கள் இவ்வாறு கூறி வருகின்றார்கள். ஆனால் குர்ஆனை பரப்புவதற்காக முயற்சி செய்யக்கூடிய அகமதிகள் மீது தடுப்புகள் ஏற்படுத்த முயற்சிகள் செய்யப்படுகின்றன. சுருக்கமாக கூறுகின்றேன், இந்தியாவில் டெல்லியில் ஒரு குர்ஆன் கண்காட்சி நடத்தப்பட்டது. மிகவும் நல்ல ஏரியாவில் மிகவும் பெரிய அளவில் நடத்தப்பட்டது. அது மிகவும் அழகான முறையில் குர்ஆனுடைய போதனைகளை பற்றி வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதனை இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் மற்றும் படித்த முஸ்லிம் சான்றோர்களும் அதனை காண வந்தனர். இது 3 நாட்கள் கொண்ட கண்காட்சியாகும். ஆரம்ப 2 நாட்களில் இதற்கு எதிராக பெயர் தாங்கி உலமாக்கள் எந்த அளவு அழுத்தம் மற்றும் கூச்சல் போட்டார்கள் என்றால், அங்குள்ள அரசாங்கம் இதன் மூலம் குழப்பம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சி 3ஆம் நாள் நமது ஜமாத்திடம் கண்காட்சியை நிறுத்தி விடுமாறு விண்ணப்பம் வைத்தது. அங்குள்ள மிக பெரிய பெரிய நாளிதழ்கள் இந்த கண்காட்சியை புகழ்ந்து எழுதியிருந்தனர். இது மிகவும் உயர்தரமான கண்காட்சி என்றும் குர்ஆனுடைய போதனைகள் மற்றும் ஞானங்கள் பற்றி இப்போதுதான் தெரிய வந்துள்ளது என எழுதியுள்ளனர். சில முஸ்லிம்களும் திருக்குர்ஆன் பற்றி இவ்வளவு அழகான ஞானம் இதற்கு முன்பு தென்பட்டதில்லை என கூறியுள்ளனர். இப்படிப்பட்ட பெயர் தாங்கி முஸ்லிம்கள் எப்பொழுதும் இடைஞ்சல் செய்து கொண்டே இருப்பார்கள். எப்படிப்பட்ட தவறான எண்ணம் கொண்டுள்ளார்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கின்றது. மேலும் இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துவிட்டது. நேற்று முன்தினம் கடிதங்களை படிக்கும் போது பார்த்தேன், ஒரு மனிதர் பாகிஸ்தானிலிருந்து எழுதியிருந்தார். அதில் அவர் ஒரு அகமதி அல்லாத ஒரு நபரிடம் துக்கம் விசாரிக்க சென்றிருந்தார் என்றும் அங்கு மக்கள் தங்களுக்கிடையில் பேசிக் கொண்டிருந்தனர். அதில் ஒரு மனிதர் கூறினார், அகமதி ஆவதற்கான வழி என்னவென்றால், அகமதி ஆவதற்கு முன்பு உங்களை ஒரு அறையில் அடைத்து விடுவார்கள். அங்கு அலமாரியில் குர்ஆனை வைப்பார்கள். பிறகு அந்த அலமாரியை உழுக்க சொல்வார்கள். அவ்வாறு உழுக்கும் போது குர்ஆன் கீழே விழுந்து விட்டால் நீங்கள் உறுதியான அகமதியாகி விட்டீர்கள் என்பதாகும். இது போன்ற சிந்தனைகளும் இது போன்ற பொய்யான விஷயங்களை இவர்கள் கூறிக்கொண்டு வருகின்றனர். இப்படிப்பட்ட மக்கள் மீது சாபம் விடுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? எவ்வாறு சமுதாயத்தை முட்டாள்களாக ஆக்கிவிட்டார்கள் என்றால், சிந்தித்து செயல்படுவதற்கான நிலையிலேயே அவர்கள் இல்லை. எவ்வாறாயினும் ஜெர்மனியை பற்றிய விஷயங்களை நான் கூறிக்கொண்டிருந்தேன். ஜெர்மனியில் பிராங்க்போர்ட்டில் தங்கியிருக்கும் போது நீங்கள் MT மூலமாக பார்த்திருப்பீர்கள், ஹுத்தாம், அத்பால் மற்றும் லெஜ்னாக்களுடைய இஜ்திமாக்கள் நடைபெற்றன. அதில் நான் கலந்து கொண்டேன். இறை அருளால் நான் அங்கு செல்வது மற்றும் அங்கு நடைபெற்ற இஜ்திமாவில் கலந்து கொள்வதற்காக எடுக்கப்பட்ட முடிவில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தியிருந்தான். முதல் முறையாக நான் இஜ்திமாவில் அத்பால்களுக்காக உரையாற்றினேன். அவர்களை பற்றி சில விஷயங்களை பேசினேன். அங்கேயே எனக்கு உங்களுடைய அறிவுரைகளுக்கேற்ப செயல்படுவோம், மேலும் அல்லாஹ் அதற்கான வாய்ப்பளிப்பதற்காக துவா செய்யவும் என எனக்கு கடிதம் வந்தன. சிலருடைய உதாரணத்தை நான் எடுத்துரைத்தேன். மொபைல் போன் போன்றவற்றை வைப்பதன் பக்கம் குழந்தைகளுக்கு பழக்கம் ஏற்பட்டு வருகின்றது. அதிலிருந்து தவிர்ந்திருப்பதற்காகவும், மேலும் டிவி, இன்டர்நெட்டில் முழுமையாக உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கான வாக்குறுதியும் அளித்துள்ளார்கள். உண்மையான விஷயம் நடுநிலைமையாகும். நமது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு அனுமதிக்கப்பட்ட விஷயமும் நடுநிலையில் நின்றவாறு செய்ய வேண்டும். மேலும் தவறான மற்றும் அனுமதிக்காதவற்றின் பக்கம் போகக்கூடாது. ஆக இந்த நிலை நமது குழந்தைகளிடமும் இளைஞர்களிடம் ஏற்பட்டுவிட்டால் பிறகு இந்த குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட்டுவிடும். மேலும் இதன் மூலம் ஜமாத்துடைய ஒட்டுமொத்த தர்பீத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். இதை போன்று ஹுத்தாமில் அஹ்மதியாவும் என்னுடைய உரையை கேட்டு நல்ல முறையில் கட்டுப்படுதலின் உணர்வை காட்டினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் தொடர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்பளிப்பானாக. மேலும் இவர்கள் விஷயத்தை கேட்டு உடனே லெப்பைக் வந்துவிட்டோம் என்று கூறுகின்றார்கள். அல்லாஹ் அதற்கான கூலியை வழங்குவானாக. லெஜ்னாக்கள் மத்தியிலும் மிக சிறப்பான முறையில் இஜ்திமா நடைபெற்றது. இதனை பற்றியும் இதற்கு முன்பு கூறியிருந்தேன். ஆனால் ஒரு விஷயம் நான் உலகத்தில் உள்ள அனைத்து லெஜ்னாக்களுக்கும் கவனமூட்ட விரும்புகின்றேன். ஹுத்துபா சம்பந்தமாக ஒரு பெண்மணி எனக்கு எழுதியிருந்தார்.
ஹுதுபா கொடுக்கப்பட்ட சமயத்தில் மெயின் ஹாலில் மிகவும் அமைதி காக்கப்பட்டது. ஆனால் குழந்தைகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஹாலில் அதில் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய கூச்சல் இருக்கத்தான் செய்யும். தாய்மார்கள் நாம் தூரத்தில் உட்கார்ந்து ஹுதுபா கேட்கின்றோம் என்று எண்ணி வீண் பேச்சுகளில் ஈடுபட ஆரம்பித்து விடுகின்றார்கள். பெண்களில் தனிப்பட்ட ஹால் கொடுக்கப்படுவது அப்படிப்பட்ட குழந்தைகளை வைத்துள்ள, அதாவது சிறு குழந்தைகளை வைத்துள்ள பெண்கள் குழந்தைகளை முடிந்த அளவு சைகையினால் அமைதியாக வைத்திடுங்கள். மேலும் நீங்கள் முழுமையான முறையில் உரைகளை, அதாவது ஸ்பீச்களை கேளுங்கள். நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பாருங்கள், கேளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹால் நீங்கள் சொந்த கதைகளை பேசுவதற்காக கிடையாது. வருங்காலத்தில் இதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். அமைப்பாளர்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பிராங்க்போர்ட்டில் ஜமாத்துடைய மற்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நான் கூறியது போன்று ரிப்போர்ட்டில் அதனுடைய விளக்கம் வந்துவிடும். ஏறக்குறைய 2 வாரங்கள் அங்கு தங்கியிருந்தேன். பிறகு அங்கிருந்து நார்வே பயணம் சென்றேன். நீங்கள் ஹுத்துபாவில் கேட்டிருப்பீர்கள், நார்வேயில் பள்ளிவாசல் நசருடைய திறப்பு விழா நடைபெற்றது. மாஷா அல்லாஹ், மிகவும் அழகான பள்ளிவாசலாகும். இங்கிருந்தும் சிலர் சென்றிருந்தார்கள். அவர்களும் அதனை கண்டிருப்பார்கள். மிகவும் பெரியதாகும். இது வட ஐரோப்பாவின் மிகப்பெரிய பள்ளிவாசல் கிடையாது. மாறாக எனது எண்ணத்தின்படி மட்டுமல்ல, மாறாக உண்மையிலேயே மஸ்ஜித் பைத்துல் ஃபுதூக்கு பிறகு பைத்துல் நசர் ஐரோப்பாவின் மிக பெரிய பள்ளிவாசல் ஆகும். அங்குள்ள ஜமாத் மிக சிறியதாகும். அதனால் இந்த பள்ளிவாசலை பார்த்து இது மிகப்பெரிய ஜமாத் என்றும் இது பணக்கார மக்களுடைய ஜமாத் என்றும் தோன்றும். ஆனால் இவை இரண்டும் தவறாகும். இது மிகப்பெரிய ஜமாத்தும் கிடையாது, இது பணக்கார ஜமாத்தும் கிடையாது. வெறும் சிந்தனை வருவதற்கும் எண்ணம் தோன்றுவதற்கும் அவசியம் இருந்தது. அது வந்தவுடன் கவனம் ஏற்பட்டது. 4வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலாவுடைய காலத்தில் இந்த பள்ளிவாசலுக்குரிய நிலம் வாங்கப்பட்டது. அதில் ஒரு ஹால் பேஸ்மெண்டாக கட்டப்பட்டது. ஒருவேளை அப்போது பள்ளிவாசலுக்கு பேஸ்மெண்ட் கட்டுவதற்காக கட்டப்பட்டு இருக்கலாம். என்ன அமைப்பு என்று தெரியவில்லை. ஆனால் பிறகு கட்டிடத்தின் வடிவத்தில் மாற்றம் செய்யப்பட்டது. மேலிடம் அப்போது 3 அல்லது 4 மில்லியன் குரோன் அல்லது 4 அல்லது 5 ஆயிரம் டாலர் பவுண்ட் அவர்களுக்கு வழங்கியது. பிறகு உங்களுடைய வசதிக்கேற்ப அந்த பள்ளிவாசலை கட்டுங்கள் என கூறப்பட்டது. 2003 நான் இவர்களுக்கு கவனம் ஊட்டி கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஜமாத் அவருடைய இடத்தை விட்டு அசையவே இல்லை. சில சமயங்களில் ஒரு பிரச்சனையும் சில சமயங்களில் வேறு சில பிரச்சனைகளும் வர ஆரம்பித்தன. என்னையும் எந்த அளவு கஷ்டப்படுத்தினார்கள் என்றால், நீங்கள் என்ன செய்ய விரும்புகின்றீர்களோ செய்யுங்கள் என நான் கூறிவிட்டேன். பெரிய பள்ளிவாசல் கட்ட முடியவில்லை என்றால் வேற எங்கேயாவது இடம் வாங்கி ஒரு சின்ன பள்ளிவாசலை கட்டுங்கள் என்றேன். ஒரு சமயத்தில் அந்த ஜமாத் இந்த இடத்தை விற்றுவிடலாம் என நினைத்தது. விற்கக்கூடாது என சிலர் கூறினார். இறுதியில் வாய்ப்பான இடம், ஊரிலிருந்து ஏர்போர்ட்டிற்கு செல்லக்கூடிய பாதையில் இது அமைந்துள்ளது, உயர்வான இடமாகும். ஆகையால் இதனை விற்கக்கூடாது என தீர்மானிக்கப்பட்டது. நான் 2005 அங்கு சென்றபோது யதார்த்தமாக அங்கு ஜும்மா தொழுகைக்காக வாங்கப்பட்ட ஹாலிலும் அந்த இடத்தை ஒட்டியதாகவே இருந்தது. நான் ஜும்மா குத்துபாவில் அவர்களுக்கு கவனம் ஊட்டினேன். இன்ஷா அல்லாஹ் நார்வேயில் பள்ளிவாசல்கள் கட்டப்படும், 1-2 கிடையாது. மாறாக இந்த நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் பள்ளிவாசல்கள் கட்டப்படும். இது இறை நியதியாகும். அவன்தான் ஜமாத்தை பரப்ப வேண்டும். ஆனால் உங்களுடைய வருங்கால சந்ததிகள் இந்த பக்கமாக செல்லும் போது இந்த அழகிய வாய்ப்பான பிளாட் நமது பாட்டனார்களுக்கு கிடைத்தது. ஆனால் அவர்கள் அதனை தனது கையில் இருந்து நழுவ விட்டுவிட்டனர் என்று கூறுவார்கள். கொஞ்சமாவது அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். எடுத்த தீர்மானங்கள் மற்றும் எண்ணங்களை முழுமையாக்க முயற்சி செய்யுங்கள். ஏறக்குறைய இதே போன்ற வார்த்தைகள் மூலம் தான் கவனமூட்டினேன். நீங்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கு முன்பு நல்ல முன்மாதிரியை நிலைநாட்டுங்கள் என்றேன். மேலும் அவர்களுடைய துவாவிற்கு வாரிசாகுங்கள் என்றேன்.
எவ்வாறு இருப்பினும் இதுவும் ஹசரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஜமாத்தின் அழகு ஆகும். காலத்தின் கலிஃபாவுடைய கூற்றை கேட்டவுடன் அதனை நிறைவேற்ற முயற்சி செய்வார்கள். அவர்களிடத்தில் ஓர் எழுச்சியும் உணர்ச்சியும் ஏற்பட்டு விடுகின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் இவ்வாறு தான் கூறியுள்ளார்கள். அதாவது ஜமாத்துடைய நல்லொழுக்கம் மற்றும் நன்றி உணர்வை கண்டு நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் நார்வே ஜமாத் தீர்மானம் செய்தார்கள். கவனமூட்டப்பட்ட பின் அவர்களது கண்கள் திறந்தன. பிறகு தியாகங்கள் செய்வதற்கான முன்மாதிரியையும் நிலைநாட்டினார்கள். இவர்களது விஷயம் மிக பெரியதாகும். சிலவற்றை நான் நார்வேவில் கொடுத்த ஹுத்பாவில் கூறினேன். ஏறக்குறைய 100 மில்லியன் குரோனை விட அதிகமாக தியாகம் செய்து இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது. சிலருக்கு குரோனுடைய கணக்கை விளக்கமாக தெரிய வருவதில்லை. இது ஏறக்குறைய 12 மில்லியன் பவுண்ட் ஸ்டெர்லிங் ஆகும். 12 லட்சம் பவுண்டு கிடையாது, 12 மில்லியன் பவுண்ட் ஆகும். தொகை இதனை விட அதிகமாகும். நான் கூறியது போன்று ஜமாத் மக்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒன்றும் கிடையாது. கவனமூட்டப்பட்டது, நம்பிக்கை ஊட்டப்பட்டது. வரக்கூடிய சந்ததிகளுக்கு என்ன முன்மாதிரியை விட்டுவிட்டு செல்ல போகின்றீர்கள் என எச்சரிக்கை செய்யப்பட்டது. இது தற்காலிகமான உணர்வு கிடையாது. அவர்களிடம் தற்காலிகமான எழுச்சி ஒன்றும் வெளிப்படவில்லை. எப்பொழுதும் அகமதிகளிடம் இருக்கக்கூடிய நன்மையின் உணர்வு அவர்களிடம் வெளிப்பட்டது. இது தற்காலிகமான உணர்ச்சியாக இருந்தால் ஒரு வருடத்தில் களைத்து போய் உட்கார்ந்திருப்பார்கள். ஆக சில சமயங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்ததென்றால் அமைப்பாளர்கள் கவலைக்குள்ளாகி எனக்கு கடிதம் எழுதினார்கள். பிறகு அவர்களுக்கு புரிய வைக்கப்பட்டது. கடைசியில் 5 அல்லது 6 வருட தியாகத்திற்கு பிறகு இந்த பள்ளிவாசல் அங்கு கட்டப்பட்டது. அங்கு வெறும் 800 முதல் 900 உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர். அவர்கள் இதனை கட்டி முடித்துள்ளார்கள். நான் கூறியது போன்று நகரிலிருந்து ஏர்போர்ட்டிற்கு செல்லக்கூடிய வழியில் இது அமைந்துள்ளது. அங்கு இது மிகவும் அழகான தோற்றமளிக்கின்றது. அந்நாட்டு பிரதமரும் இந்த ரோட்டில் இந்த பள்ளிவாசல் அழகை இன்னும் மேன்மைப்படுத்துகிறது என்று ஒப்புக்கொண்டுள்ளார். ஏறக்குறைய தினமும் 80,000 முதல் 90,000 ஊர்திகள் இவ்வழியாக செல்கின்றன. இந்த பள்ளிவாசலை காணவும் செய்கின்றனர். கூறுவார்கள், ஒரு தடவை ஏதாவது ஒரு பொருளின் சுவை ஒட்டி கொண்டால் பிறகு அதனை பெறுவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க தோன்றும். நமது நார்வே ஜமாத் பலரிடம் இந்த நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் 10 வருடம் வரை பள்ளிவாசல் கட்டப்படுமா படாதா என பல சாக்குப்போக்குகளை கூறி வந்தார்கள். இதற்கு எவ்வளவு கஷ்டங்கள் இங்கு ஏற்படுகின்றன என ஒரு பெரிய அட்டவணையை எனக்கு தந்தார்கள். தற்பொழுது மேலும் வேறொரு இடம் உள்ளது. அது நகரமாகும். கிறிஸ்டியன் சாண்ட் அதனுடைய பெயராகும். அது சிறிய ஜமாத்தாகும். நாம் அங்கு பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும். அதற்கும் செலவு அதிகமாக வருகின்றது. ஏனென்றால் நார்வேயில் விலைவாசி மிக அதிகமாகும். நான் அவர்களிடம் கூறினேன், இப்போதுதான் இந்த பள்ளிவாசலை நீங்கள் முழுமைப்படுத்தி உள்ளீர்கள். எவ்வாறு உடனே புதிய பள்ளிவாசலை கட்ட ஆரம்பிப்பீர்கள் என்றேன். தற்பொழுது மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு தைரியம் வந்துள்ளது என்றால் செயற்குழுவும் மேலும் சில மக்களும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் இதனை கட்டுவோம், அல்லாஹ் தாலா அருள் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்றார்கள். இந்த எழுச்சியும் உணர்ச்சியும் தான் அகமதிகளிடம் உள்ளது. ஒரு தடவை முடிவெடுத்து விட்டால் பிறகு எந்த விதமான தடையும் இல்லை. நியத் நல்லதாக இருந்தால் எல்லா விதமான தடையும் உடைந்துவிடும். ஒவ்வொரு தடையும் அகன்றுவிடும். இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு சில அல்லது பல மனிதர்களுடைய மேன்மை கிடையாது. மாறாக இது அல்லாஹ் தாலாவுடைய அருளாகும். அவன்தான் பரக்கத்தை ஏற்படுத்துகின்ற, மேலும் உள்ளங்களை மாற்றுகின்றான். இது அல்லாஹ் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடன் செய்த வாக்குறுதியின் ஆதாரமாகும். அல்லாஹ் தாலா ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் கூறினான், என் சுருக்க ரிஜாலுன் நூஹி இலைஹிம் மினஸ் ஸமாஇ, அதாவது நாம் வானத்திலிருந்து வஹி அறிவிக்கப்பட்டவர்கள் உமக்கு உதவி புரிவார்கள்.
எண்ணங்கள் நல்லதாக இருக்கும்போது, நியத் நல்லதாக இருக்கும்போது துவாவின் பக்கமும் அல்லாவின் பக்கமும் கவனம் ஏற்பட்டது. பிறகு அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை எவ்வாறு திறந்துவிட்டான் என்றால், என் நேரமும் அவர்கள் உதவி செய்வதற்காக தயாராக இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்கான வேலையை, அவர்களுடைய விருப்பமாகிய இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதற்காக பள்ளிவாசல்களை கட்டுங்கள் என்பதை நிறைவேற்ற வேண்டிய வேலையை செய்வதற்கு அந்த பள்ளிவாசலை கட்டக்கூடியவர்கள் இபாதத் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனையின்படி அமல் செய்யக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். பிறகு இஸ்லாம் எவ்வளவு அழகான முறையில் அறிமுகமாகும் என்றால், உலகம் இதனுடைய அழகை கண்டு ஆச்சரியப்படும். நார்வே ஜமாத் நல்ல காரியத்திற்காக தனது நிலையை மாற்றுவதற்கு முயற்சி செய்தது. அல்லாஹ்வும் அசாதாரண முறையில் ஊக்கம் மற்றும் வாய்ப்பிலும் பரக்கத்தை ஏற்படுத்தினான். மேலும் உலகில் பல இடங்களில் அவ்வாறு செய்து கொண்டுதான் வருகின்றான். இந்த முறை சுற்றுப்பயணத்தின் போது முன்பை விட ஈமான் மற்றும் நல்லொழுக்கத்தில் முன்னேறிய மக்கள் அதிகமாக தென்பட்டனர். அல்லாஹ் இவர்களுடைய ஈமான் மற்றும் பற்றுறுதியினை மேன்மையாக்கி கொண்டே செல்வானாக. ஒவ்வொரு அகமதியின் ஈமான் மற்றும் பற்றுறுதியை மேன்மையாக்கி கொண்டே செல்வானாக. நார்வேவும் ஐரோப்பாவில் அதிகமாக தர்பியத் தேவைப்படும் இடங்களில் ஒன்றாகும். உலக இன்பத்தின் பக்கம் ஈர்ப்பும் உள்ளது. ஆனால் இந்த முறை அங்கு புரிய வைத்த பிறகு ஆண் பெண், ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை ஆகிய அனைவருடைய பார்வையிலும் ஒரு வெட்க உணர்வு தென்பட்டது, ஒரு வருத்தமும் தென்பட்டது. மேலும் நாம் நமது குறைபாடுகளை களைவோம் என ஒரு உறுதிப்பாடும் ஒரு எண்ணமும் தென்பட்டது. குறிப்பாக வாகிஃபீனே நவ் மற்றும் வாகிஃபாத்தே நவ் ஆகியோர் நான் அவர்களிடம் அவர்களுடைய வகுப்பில் புரிய வைத்த பிறகு இதனை வெளிப்படுத்தினார்கள். வாகிஃபாத்தே நவ் மிக அதிகமாக உறுதி கொண்டதை வெளிப்படுத்தினார்கள். நாங்கள் எங்களுடைய நிலையையும் மாற்றுவோம், மேலும் எங்களுடைய சுற்றுப்புறத்தின் நிலையையும் மாற்றுவோம் என்று கூறினார்கள். மேலும் பர்தா, ஆடை மற்றும் அகமதி பெண் பிள்ளைகளின் தன்மையில் ஏற்பட்டிருக்கின்ற குறைபாடுகளை எண்ணி வருத்தம் அடைந்தனர். அதனை களைவது மட்டுமின்றி ஜமாத் அளவிலும் வெளியிலும் ஒரு முன்மாதிரியாக இருப்போம் என உறுதி பூண்டுள்ளனர். அல்லாஹ் தாலா அவர்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக. மேலும் உலகத்தில் உள்ள அனைத்து அகமதி ஆண் பிள்ளைகளும் மற்றும் பெண் பிள்ளைகளும் அகமதியத்தின் முன்மாதிரியாக திகழ வாய்ப்பளிப்பானாக. நமது பெண் பிள்ளைகள் மற்றும் பெண்களிடம் சீர்திருத்தம் ஏற்பட்டுவிட்டால் வருங்கால சந்ததிகளின் சீர்திருத்தத்திற்கான உத்தரவாதம் கிடைத்துவிடும். அல்லாஹ் தாலா தான் அருளை ஏற்படுத்துகின்றான். எவ்வாறாயினும் நார்வே ஜமாத் 5 வருடத்தில் பல விஷயங்களில் முன்னேற்றம் அடைந்திருப்பதை காண முடிகின்றது. நார்வேயில் அந்நியர்களுடன் நடந்த சந்திப்பை பற்றி கூறுகின்றேன். இதற்கு முன்பு நார்வே அரசாங்கத்திற்கு நன்றி செலுத்த விரும்புகின்றேன். அங்கு ஜூலையில் ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது. அதனால் எனக்கு மிகவும் கடுமையான பாதுகாப்பு அளித்து உதவினார்கள். பள்ளிவாசலுக்கும் முழுமையான பாதுகாப்பு அளித்தார்கள். அல்லாஹ் தாலா அதற்கான கூலியை அவர்களுக்கு வழங்குவானாக. அங்கு பார்லிமெண்ட் ஹவுஸை விசிட் செய்வதற்காக ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஏற்பாடு செய்திருந்தார். அதில் அங்கு 4 அல்லது 5 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருந்தார்கள். அங்கு சின்ன ரிசப்ஷனும் நடைபெற்றது. அங்கும் நிகழ்ச்சி நல்ல முறையில் நடந்தது. அங்குள்ள பார்லிமெண்டுடைய பிரசிடென்ட், இங்கு ஸ்பீக்கர் என்று கூறுவார்கள், ஆண்டன்சன் அவருடனும் சந்திப்பு நடைபெற்றது. அவருக்கும் ஜமாத்தை பற்றி விளக்கமாக கூறுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகையின் நோக்கம், ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னறிவிப்புகள் பற்றி விரிவாக பேசப்பட்டது. அப்போது அவர் ஷியா மற்றும் சுன்னி போன்றவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டார். இந்த விஷயங்கள் இன்னும் விரிவாக செல்லும். இது போன்ற உரையாடல் அங்கு நடைபெற்றது. இதனை போன்று பல்வேறு பத்திரிகைகள், ரேடியோ மற்றும் டிவி சேனலுடைய பிரதிநிதிகள் இன்டர்வியூவும் எடுத்தார்கள். நார்வே ஒரு சிறிய நாடு ஆகும்.
ஒட்டுமொத்த மக்கள் தொகை प्रोग्राम रहा 5 மில்லியன் ஆகும். प्रेसिडेंट जो என்னிடம் 3 லட்சம் வாசகர்களை கொண்ட ஒரு பத்திரிகை இன்டர்வியூ எடுத்தனர். मुलाकात हुई उनको भी जमात के நல்ல முறையில் இன்டர்வியூ எடுத்தார்கள். பள்ளிவாசல் கட்டப்படுவதன் நோக்கம், இஸ்லாத்தின் போதனைகள், ஜமாத்தே அஹ்மதியாவின் நோக்கம் என்ன, இது போன்ற அனைத்து விஷயங்களையும் இவர்கள் பத்திரிகைகளிலும் ரேடியோவிலும் டிவி சேனல்களிலும் வெளியிட்டார்கள். मजीद खुलती हैं तो बहरहाल बातें चलती रहीं. பல நேரங்களில் இதனை ஒளிபரப்பும் செய்தார்கள். பிறகு ஜமாத்திற்கு காலத்தின் கலிஃபாவுடன் என்ன தொடர்பு, இது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டன. இதற்கு தெளிவான விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டன. இதனை அவர்களும் கண்டுணர்ந்தனர். வெளியில் சென்றபோது ஜமாத் உறுப்பினர்களிடமும் கேள்வி கேட்டார்கள். பிறகு ஜமாத் உறுப்பினர்களுடைய உணர்வுகளை அவர்கள் கேட்கும்போது ஆச்சரியப்பட்டனர். ஹிலாஃபத் மற்றும் ஜமாத் ஒன்றாக இணைந்துள்ளதை கண்டார்கள். மேலும் முஸ்லிம்களை பற்றி பல விஷயங்கள் பேசப்பட்டன. முஸ்லிம்கள் உங்களை பற்றி என்ன கூறுகின்றார்கள், நீங்கள் அவர்களை பற்றி என்ன கூறுகின்றீர்கள், உங்களுடைய பள்ளிவாசலை பள்ளிவாசல் என்று அழைப்பதிலிருந்து அவர்கள் ஏன் தடுக்கின்றார்கள், உங்களை முஸ்லிம் என்று ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை போன்ற விஷயங்கள் விளக்கமாக பேசப்பட்டன. அனைத்தும் ரிப்போர்ட்டில் வந்துவிடும். நார்வேயில் நமது பள்ளிவாசலுடைய ரிசப்ஷன் நடைபெற்றது. அதில் நார்வே நாட்டை பூர்வீகமாக கொண்ட 120 பேர் வந்திருந்தனர். அதில் 12 பேர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆவார்கள். அதில் பாதுகாப்பு அமைச்சர் பிரதமருடைய பிரதிநிதியாக அங்கு வந்திருந்தார். பிரதமருடைய தூது செய்தியினை அவர் அங்கு படித்து காண்பித்தார். இதற்கு முன்பும் பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்தன. அவர் கூறினார், நான் உங்களுடைய லாகூரில் நடந்த சம்பவம் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட வேதனையை என்னால் உணர முடிகிறது என்றார். நானும் நார்வேயில் அசம்பாவிதம் நடைபெற்ற போது தூதி செய்தினை அனுப்பியிருந்தேன். அதில் இது போன்றுதான் அகமதி சகோதரர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் என்றேன். பிறகு அவருக்கு ஜமாத் சேவைகள், கல்வி சேவை, மனித சேவை, மருத்துவ உதவி போன்றவற்றை மிக விளக்கமாக கூறப்பட்டது. இவ்வாறு முஸ்லிம்களிலும் ஒரு அமைப்பு இவ்வாறெல்லாம் செயல்படுகிறதா என ஆச்சரியப்பட்டார். பிறகு அவர் கூறினார், நான் சிறிது நேரத்திற்காகத்தான் இங்கு வந்துள்ளேன் என்றார். இரவு 7:45 மணிக்கு அவர் திரும்ப போக வேண்டி இருந்தது. ஆனால் எனக்கு முன்பு பேசியவர் கொஞ்ச நேரம் அதிகமாக எடுத்து பேசினார். ஆகையால் எனது உரை 7:45 மணிக்கு ஆரம்பமானது. ஆனால் அவர் மிகவும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். எனது உரையும் மிக நீண்டதாக இருந்தது. ஸ்காண்டினேவியாவின் நாடுகள் நான் பார்த்திருக்கின்றேன். 30 அல்லது 35 நிமிடத்தை விட அதிக நேரம் கேட்பதற்கு பழக்கம் இல்லாதவர்கள் ஆவார்கள். ஆனால் எனது உரை ஏறக்குறைய 50 நிமிடம் இருந்தது. பிறகு நான் மன்னிப்பு கேட்டேன். அப்பொழுது அவர் கூறினார், இல்லை இல்லை, நான் இன்று எனது நேரத்தை சரியாக பயன்படுத்தியிருக்கின்றேன் என்றார். பிறகு உணவு சாப்பிட்டார். 7:45 மணிக்கு போக வேண்டியவர் மணி 9:30 ஆகியும் போக மனமில்லாமல் இருந்தார். அங்கு பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டன. ரிசப்ஷனில் பள்ளிவாசல் சம்பந்தமாக பேசும்போது, பள்ளிவாசல்கள் ஓர் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக கட்டப்படுகிறது என்றேன். இங்கு ஓர் இறைவனை வணங்குவதற்காக மனிதன் வரும்போது எந்த விதமான தீவிரவாதமோ அல்லது ஏதாவது அமைதியின்மையின் வெளிப்பாடோ இருக்குமோ என்ற கேள்விக்கே இடமில்லை என்றேன். ஸ்காண்டினேவியாவின் நாடுகளில் சில பகுதிகளில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும்
திருக்குரானின் போதனைகளின் மீது அதிக அளவு ஆட்சேபனைகள் வைக்கின்றனர். ஆகையால் குர்ஆன் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனைகள் மூலம் விளக்க விரும்பினேன், அதனையும் விளக்கினேன். நீங்கள் கூறுகின்றீர்கள் உலகில் அமைதி இல்லை என்று. ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக அமைதிக்காக இரவுகளில் கவலையடைந்தவாறு அதிகமாக துஆவில் ஈடுபட்டு வந்தார்கள். அல்லாஹ் இந்த மக்களை நேரான வழி நடத்துவானாக என்றும் இவர்கள் இறைவனை கண்டறிய வேண்டும் என்ற உணர்வும் தான் இருந்தது. நான் கூறினேன், ஒருவேளை ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் பிறகு இந்த இரவு நேர துடிப்பு ஏற்பட்டிருக்காது. இந்த இரவு நேர துடிப்பு உலக அமைதிக்காக மட்டும் கிடையாது, மாறாக மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காகவும் தான் இருந்தது. அங்கும் அமைதி கிடைக்க வேண்டும் என்ற துடிப்பும் தவிப்பும் தான் அவரிடம் இருந்தது. மிக சிறந்த முறையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருக்குரான் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியின் அடிப்படையில் மிக விளக்கமான முறையில் பேசப்பட்டது. இந்த விஷயங்களை எல்லாம் நான் ரிசப்ஷனில் எடுத்துரைத்தேன். இதனை போன்று கார்ல் மார்க் கவுண்டி உடைய தலைவரும் அங்கு வந்திருந்தார். ஸ்காண்டிலேவியாவின் நாடுகளில் கட்சிகள் தமக்கிடையில் ஒரே கட்சியாகத்தான் கருதப்படும். சிஸ்டர் கட்சி ஒரு கட்சியாகும். இது பல நாடுகளில் ஒரே பெயரில் இயங்குகின்றது. இது ஒன்று மற்றொன்றுக்கு உதவியும் செய்யும். வந்திருந்த தலைவர் தற்போதைய அரசின் எதிர்க்கட்சியான ஸ்வீடன் கட்சியின் உறுப்பினர் ஆவார். இவரும் நல்ல ரீதியில் தனது கருத்துக்களை கூறினார். இவர் ஜலசாவுக்கும் வந்திருக்கின்றார், நான் ஜலசாவுக்கும் வந்திருக்கின்றேன் என்று அவர் கூறினார். ஜமாத் அஹ்மதியா மட்டும்தான் இஸ்லாத்தின் உண்மையான போதனையை எடுத்து காட்டுகின்றது. இதன் மூலம் எந்த விதமான அபாயமும் இல்லை. இது உண்மையான அமைதியினை ஏற்படுத்தக்கூடியதாகும் என்றார். இதனை போன்று ஒரு நாள் செய்தி கிடைத்தது. அங்குள்ள பழைய பிரதமர் அவரும் பள்ளிவாசலை பார்க்க வரவிருக்கின்றார் என்றும் என்னை பார்க்க விரும்புவதாகவும் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. இவர் நார்வேவுடைய ஹியூமன் ரைட்ஸ் உடைய தலைவர் ஆவார். இவரிடமும் மிக நீண்ட நேரம் பேசப்பட்டது. ஜமாத் சேவைகள், உலகில் ஜமாத்துடன் என்ன நடக்கிறது என்பது பற்றி பேசப்பட்டது. இந்த பள்ளிவாசல் மூலம் ஏற்பட்ட அறிமுகம் என்னவென்றால், எவ்வாறானதென்றால் முழு உலகில் நடைபெறக்கூடிய கட்டுமான பணிகளை பற்றி வெளியிடக்கூடிய ஒரு பத்திரிகை எ வேர்ல்ட் ஆர்கிடெக்சர் நியூஸ் என்ற பெயரில் ஆன்லைனில் உள்ளது. ஒவ்வொரு மாதமும் 10 அல்லது 11 மில்லியன் மக்கள் இதனை பார்க்கின்றனர். இவர்களுடைய வாராந்திர பத்திரிகை இ நியூஸ் லெட்டரும் இருக்கின்றது. 147 மக்களுக்கு மட்டும்தான் இமெயில் அனுப்பப்படும். கட்டுமான பணி தொடர்பாக உலக அளவில் கட்டுமான பணி செய்யக்கூடியவர்கள், மாணவர்கள், கட்டுமான அமைப்புகள் போன்றோர் இதனுடைய உறுப்பினர்கள் ஆவார்கள். இந்த பத்திரிகையும் மற்றும் இந்த வெப்சைட்டும் பள்ளிவாசலின் படத்தையும் மற்றும் ஐரோப்பாவுடைய மிகப்பெரிய பள்ளிவாசல் இது என்றும் இதனை திறந்து வைக்க ஜமாத்தே அஹ்மதியாவுடைய தலைவர் வந்திருக்கின்றார் என்றும் இது சமுதாயத்தின் லேண்ட் மார்க் ஆகும் என்றும் குறிப்பாக மிக அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் செய்தி வெளியிடப்பட்டது. ஆக இந்த வகையிலும் பள்ளிவாசலின் அறிமுகத்தை எடுத்துரைத்தேன். இதனை போன்று இஸ்லாமை பற்றியும் அறிமுகம் மிக விரிவாக விளக்கப்பட்டது. கிறிஸ்டிஸ்காம் மீடியா இன்டர்நெட் டெக்னாலஜி ஆர் மேக்னெட் பப்ளிஷன், இதுவும் முக்கியமான ஒரு பெயராகும். இது டெக்னாலஜி பற்றிய செய்திகளை வெளியிடும். இதுவும் பள்ளிவாசலின் சார்பில் அஹ்மதியத்தை பற்றியும் இஸ்லாத்தின் போதனைகளை பற்றியும் ரிசப்ஷனை பற்றியும் மிக பெரிய செய்தியினை வெளியிட்டுள்ளது. மாறாக இதில் நார்வேஜியன் பாதுகாப்பு அமைச்சருடைய கூற்றாகிய புதிய நார்வே உருவாக்குவதில் ஒரு திறவுகோலாக மதங்கள் இருக்கின்றன. ஆகையால் ஒவ்வொருவருக்காகவும் நமது உள்ளத்தை திறக்க வேண்டும், ஒவ்வொருவரையும் நம்முடன் இணைக்க வேண்டும்.
இன்று நாம் இதனை பார்க்கின்றோம். அவர் கூறியதாக பத்திரிகையாளர் எழுதுகின்றார், अमन की अलामत है इस तरह की खबर. இது எனது பிரார்த்தனைக்குரிய இடம் கிடையாது. இருந்த போதிலும் இங்கு நான் உண்மையான மகிழ்ச்சியினை உணர்கின்றேன் என்ற செய்தியும் அதில் வெளியிடப்பட்டது. के तारुफ की भी पेश हुई. நான் அங்கு நடைபெற்ற அசம்பாவிதத்திற்கு வருத்தம் தெரிவித்ததையும் எனது சார்பில் அதில் விளக்கமாக எழுதப்பட்டது. इंटरनेट टेक्नोलॉजी और मैगजीन पब्लिशिंग इसका भी एक अहम. பிறகு நார்வேயிலிருந்து ஹம்பர்கிற்கு திரும்ப பயணம் மேற்கொள்ளப்பட்டது. मस्जिद के हवाले से फिर अहमदियत की அங்கும் 2 பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் என்னை சந்திப்பதற்காக வந்திருந்தனர். काफी लंबी खबर. அவர்களுக்கு பார்லிமெண்டில் நல்ல மதிப்பும் உள்ளது. ஹியூமன் ரைட்ஸ் சார்பில் அவர்கள் பணி செய்கின்றார்கள். और बल्कि इसने वहाँ नॉर्वे அவர்களுடன் விரிவான முறையில் பேசப்பட்டது. का ये भी அப்போது நான் அவர்களிடம் கூறினேன், वो कहती हैं कि नए அதாவது अमीर में ஹியூமன் ரைட்ஸ் என்றால் என்ன? ईदी किरदार மேலும் நான் சில கேள்விகளை அவரிடம் கேட்டேன். சிறிது நேரம் கழிந்த பிறகு என்னிடம் நாங்கள் இதற்கு பதில் தருவதற்கு தயார் செய்துவிட்டு வரவில்லை என்றனர். பிறகு நான் உண்மையில் எவ்வாறு உலகத்தில் அமைதியினை நிலைநாட்ட முடியும் என்று எடுத்து கூறினேன். उन्होंने कहा कि कता नजर इसके குர்ஆனுடைய போதனை என்ன? मैं यहाँ உங்களுடைய சில மேற்கத்திய நாடுகள் என்ன செய்கின்றனர்? இதற்கு பிறகு அவர்கள் வெளியே சென்று அவரை அழைத்து வந்த நமது 2 ஜமா சகோதரரிடம் கூறினார்கள், मैंने वहाँ அதாவது இவர் எங்களுக்கு சிந்திப்பதற்கான சில கோணங்களை கூறியுள்ளார். எங்களுடைய ஒரு கோணத்திலும் நாம் சிந்தித்து பார்ப்போம். மேலும் உலகில் அமைதியினை நிலைநாட்ட எப்படிப்பட்ட வழிகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதும் தெரிய வர வேண்டும். टेरियन थे वो मिलने के लिए आए. மேலும் நாம் செய்யக்கூடியதில் எதிலிருந்து வெளிவர வேண்டும்? நான் அவரிடம் வெளிப்படையாக கூறினேன், ஒருபுறம் அதே சக்திகள்தான் அமைதியினை நிலைநாட்ட கோஷம் போடுகின்றனர், அதே சக்திகள்தான் சண்டையிடக்கூடியவர்களுக்கு உதவியும் செய்கின்றது. இவ்வாறு அமைதி ஏற்பட முடியாது. பிறகு அமைதியின் பெயரில் நீங்கள் அநீதி இழைத்துக் கொண்டே செல்கின்றீர்கள். லிபியா போன்றவற்றின் உதாரணம் உங்கள் முன் இருக்கின்றது. இருந்த போதிலும் बाज मगरबी அவருக்கும் ஏதோ கொஞ்சம் புரிந்தது. நான் கூறினேன், குர்ஆனுடைய போதனை என்னவென்றால் அமைதியை ஏற்படுத்திவிட்டு திரும்பி வந்து விடுங்கள். பிறகு பழிவாங்குவது, சொந்த காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துவது அல்லது சொந்த லாபத்தின் பக்கம் கவனம் செலுத்துவது போன்றவை கூடாது என்பதாகும். இதுதான் திருக்குர்ஆனுடைய அழகிய போதனையாகும். पर मैं सोचूंगा இதன்படி அமல் செய்தால் மட்டும்தான் உலகில் அமைதியை ஏற்படுத்த முடியும், இல்லை என்றால் முடியாது. அவருக்கு ஏதோ கொஞ்சம் புரிய வந்தது. அவர் நான் சிந்திப்பேன் என்றும் எனது சுற்றுச்சூழலில் இதனை தெரியப்படுத்துவேன் என்றும் கூறினார். असला भी देरी होती है இங்கிருந்து நாங்கள் ஒரு நாள் டென்மார்க்குடைய ஒரு நகரம் நாக்ஸ்கோ के नाम पर அங்கேயும் சென்றோம். जुल्म करते चले जाते हो. அது அல்பானியன் போஸ்னியன் மக்களுடைய ஜமாத் ஆகும். ஏறக்குறைய 100 மக்கள் உள்ளனர். எனது சிந்தனையின்படி இங்கு பாகிஸ்தானி யாரும் கிடையாது. எனக்கு அங்கு செல்வது மிகவும் விருப்பமானதாக இருந்தது. और जाती मुफादात की तरफ तवज्जो न दो. மேலும் அங்கு சென்று பல நல்ல விளைவுகளும் ஏற்பட்டது. அங்கு சென்றதன் மூலம் பல நன்மைகளும் கிடைத்தன. उनको समझ आई कुछ ना कुछ அங்குள்ள மக்கள் நல்ல பற்றுறுதி கொண்ட மக்களாக हल्के में भी पहुंचा. இருந்தார்கள். அங்கு சென்றதன் மூலம் அங்குள்ள சில தர்பியத் குறைபாடுகள் பற்றிய விஷயங்கள் தெரிய வந்தன. அதனை பற்றி தெரிய வந்ததும் சில வீடுகளில் சென்றேன். மேலும் यहाँ से एक दिन ஒவ்வொரு வீட்டிலும் பற்றுணர்வு மற்றும் நன்றி உணர்வில் எந்த அளவு முன்னேறி உள்ளார்கள் என்றால் ஆச்சரியமாக இருந்தது. वहाँ இதற்கு முன்னர் பார்த்ததும் இல்லை, சந்தித்ததும் இல்லை. ஆனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இவ்வாறே காண முடிந்தது. पाकिस्तानी नहीं है. அனைவருடனும் சந்திப்பு நடைபெற்றது. அங்கு சென்றதன் மூலம் மிக அதிக பலன் கிடைத்தது. मैं वहाँ हूँ. அங்கு ஓர் இரவையும் கழித்தோம். ஜமாத் சில நாட்களுக்கு முன்பு ஒரு சென்டரை வாங்கியுள்ளது. அங்கு ஜமாத் தொழுகை மற்றும் ஜும்மா தொழுகை நடைபெற்று வருகின்றது.
தற்பொழுது அதற்கு பள்ளிவாசலின் வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்குள்ள மேயருடைய பிரதிநிதி, டெப்டி மேயர் மற்றும் படித்த சில சான்றோர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுடன் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது நான், இங்கு பள்ளிவாசல் கட்டுவதற்கு இடம் கிடைத்தால் நாங்கள் பள்ளிவாசல் கட்டுவோம் என்று கூறினேன். அப்போது அங்கு வந்திருந்த மேயர் வாக்குறுதி அளித்தார். இன்ஷா அல்லாஹ். மேயர் கூறினார், நாம் இங்கு இடம் கிடைக்கிறதோ இல்லையோ இங்கு பள்ளிவாசல் கட்டுவோம் என்றார். ஏனென்றால் இந்த ஜமாத் ஒரு அமைதியான ஜமாத் ஆகும் என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது. இந்த நகரத்தில் சில நாட்களுக்கு அல்லது சில மாதங்களுக்கு முன்பு நமது சென்டராக ஆக்கப்பட்ட இடத்தில் அங்குள்ள மக்கள் வந்து பெயிண்ட் மற்றும் சில அசிங்கங்களை எரிந்தனர். லோக்கல் அமைப்பும் போலீஸ் அமைப்பும் நமக்கு நல்ல உதவி செய்தார்கள். எதிர்ப்பும் அங்கு இருக்கத்தான் செய்கின்றது. இருந்த போதிலும் அகமதியத்தின் தூது, இஸ்லாத்தின் தூது எட்ட வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. படித்த மக்கள் மத்தியில் அகமதியத் இஸ்லாத்தினுடைய உண்மையான போதனை வெளிப்படுத்துகிறது. இது அமைதியான ஜமாத் என்பதை உணர்கின்றார்கள். இதற்கு பல பலன்கள் கிடைக்கின்றன. சுற்றுப்பயணத்தின் போது பத்திரிகைகள் நமது செய்திகளை வெளியிடுவதன் மூலம் மேலும் அதிகமாக தூது செய்தி எட்ட வைக்கப்படுகின்றது. பிறகு இதனை போன்று திரும்பி வரும்போது பிரஸ்ஸல்ஸ் பெல்ஜியமில் முதல் பள்ளிவாசல், அதனுடைய பெயர் பைத்துல் முஜீப் என்று வைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய அடிக்கல் விழாவிற்கும் வாய்ப்பு கிடைத்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் 1 வருடம் அல்லது அதற்குள் முழுமை அடைந்துவிடும் என எதிர்பார்க்கலாம். மிகவும் அழகான பள்ளிவாசல் கட்டப்படுகின்றது. இது பெல்ஜியமுடைய முதல் பள்ளிவாசல் ஆகும். இந்த இலாக்காவில் ஏற்கனவே நமது மிஷன் ஹவுஸ் உள்ளது. அதன் பெயர் தில்பிகாஸ் ஆகும். இந்த இலாக்காவுடைய மேயர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகியோர் வந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் தனது நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்தினர். மேலும் வேறு சில கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் வந்திருந்தனர். இவர்கள் அனைவரும் மஸ்ஜிதுடைய நிகழ்ச்சிகளையும் ஜமாத்துடைய போதனைகளை மிகவும் வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டார்கள். அங்குள்ள மேயர் தனது கருத்துக்களை கூறும்போது, எனக்கு உங்களுடைய போட்டோக்களை தாருங்கள், உங்களுடைய நிகழ்ச்சிகளுடைய டிவிடிஸ் சிடிஸ்களை எங்களுக்கு தாருங்கள் என்றார். மேலும் ஜமாத்தே அஹமதியாவுடைய அமைதிக்கான இந்த அழகிய போதனையை மற்றும் பள்ளிவாசலை தனது சமுதாய மக்களுக்கு காண்பித்து அவர்களிடம் நமது இலாக்காவிலும் இவ்வளவு அழகான பள்ளிவாசல் மற்றும் அமைதிக்கான சூழல் விரைவில் வர வேண்டும் என்றார். மேலும் என்னுடைய உரையை அவர் தன்னுடைய அலுவலகத்தில் அபிஷியல் வெப்சைட்டில் வெளியிடுவேன் என்றார். பிறகு ஃபுவாத் ஹைதர் சாஹிப், அவர் முஸ்லிம் ஆவார், ஆனால் பார்லிமெண்டுடைய மெம்பர் ஆவார். அவரும் தனது கருத்துக்களை வெளியிட்டார். அதில் உலக முஸ்லிம்களுக்கு ஹிலாஃபத் இல்லாமல் எந்த விதமான எதிர்காலமும் இல்லை என்றார். அவர் என்னை பற்றி கூறினார், என்னுடைய சிந்தனைகள் ஜமாத் அஹ்மதியாவுடைய சாந்தி சமாதானத்திற்கான தூது செய்தி தன்னுடைய பல மதத்தினை சேர்ந்த நண்பர்களுக்கு எந்தவித பாகுபாடு இல்லாமல், அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, வேறு மதத்தினராக இருந்தாலும் சரி, அதே போல் தனது சுற்றுச்சூழலில் வசிக்கும் மக்களுக்கும் கண்டிப்பாக எட்ட வைப்பேன் என்றார். மேலும் அவர் நமது முபல்லிக் சாஹிபிடம் கூறினார், இந்த வாரம் என்னை வந்து சந்தியுங்கள் என்றார். இதற்கு முன்னரும் ஓரிரு முறை அவரை சந்தித்துள்ளார்கள். மிகவும் நல்லியல்பு கொண்ட மனிதர் ஆவார். மேலும் ஜமாத்துடன் நல்ல தொடர்பு வைத்துள்ளார். தைரியம் மிகுந்த வெளிப்படையாக தனது கருத்துக்களை பேசக்கூடியவர் ஆவார். அல்லாவின் அருளினால் இவ்வாறு சுற்றுப்பயணம் செல்வதன் மூலமாக பத்திரிகைகளுக்கும் நமது பக்கம் கவனம் ஏற்படுகின்றது. அரசியல்வாதிகளுக்கும் தலைவர்களுக்கும் நமது பக்கம் கவனம் ஏற்படுகின்றது. படித்த சான்றோர்களுக்கும் நமது பக்கம் கவனம் ஏற்படுகின்றது. இதன் மூலம் பல்வேறு பலன்கள் கிடைக்கின்றன. இருந்த போதிலும் இது நமது முயற்சிகள் ஆகும். அல்லாஹ் தான் இதற்கான கனிகளை தர வேண்டும். அல்லாஹ் இது போன்ற கனிகள் கிடைத்துக் கொண்டே இருக்க செய்வானாக. மேலும் ஒரு இலாக்காவை சேர்ந்த மேயரும் அங்கு வந்திருந்தார். அவர் கூறினார், இந்த விழாவில் கலந்து கொண்டது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அவர் கூறுகின்றார், இன்று ஒரு எஜுகேஷனல் மினிஸ்டர் யூத் பாஸ்கத் நகரத்தில் ஒரு அபிஷியல் சுற்றுப்பயணத்திற்கு வருகின்றார்.
நான் மேயர் என்ற ரீதியில் அங்கு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். ஆனால் என்னுடைய இந்த வரலாற்று சந்தர்ப்பத்தில் இங்கு ஹலிஃபத்துல் மசி வந்திருக்கும் போது இந்த விழாவில் கலந்து கொள்வதுதான் மிகவும் முக்கியமான அவசியமான பணியாகும். ஆகையால் நான் இன்று உங்கள் மத்தியில் இருக்கின்றேன். அல்லாஹ் அவருக்கு நற்கூலியினை வழங்குவானாக. பிறகு ஒரு இலாக்காவுடைய டெப்டி மேயர் கவுன்சிலர் கூறினார், இந்த பகுதியில் இந்த பள்ளிவாசலுக்கு அனுமதி பெற நான் ஜமாத் அஹ்மதியா பெல்ஜியமிற்கு உதவி புரிந்துள்ளேன். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய தலைவர் ஹலிஃபத்துல் மசியுடைய குத்துபாவை கேட்ட பிறகு நான் இந்த விஷயத்தை உறுதியாகவும் திடமாகவும் கூறுகின்றேன். ஜமாத்தே அஹமதியாவிற்கு உதவி செய்வது பற்றி நான் எடுத்த முடிவு மிகவும் சரியானதாகும். எனக்கு ஹலிஃபத்துல் மசியுடைய இந்த கூற்றை கேட்டு, அதாவது பள்ளிவாசல் வெறும் பள்ளிவாசல் மட்டும் கிடையாது, மாறாக பெல்ஜியம் மற்றும் இந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு சாந்தி சமாதானத்திற்கான ஒரு அடையாளமும் ஒரு ஆதாரமும் ஆகும். ஆக எல்லா வகையிலும் இந்த சுற்றுப்பயணம் பரக்கத் நிறைந்ததாக இருந்தது. அல்லா தாலா இதில் பரக்கத்தை ஏற்படுத்தியிருந்தான். பெல்ஜியமில் ஒரு பிரிவு இஸ்லாத்திற்கு எதிராக சில நாட்களுக்கு முன்பு கடுமையான முறையில் இந்த பள்ளிவாசல் கட்டப்படக்கூடாது என பிரசுரங்களை வெளியிட்டனர். மேலும் ஒரு ஊர்வலம் நடத்துவதற்கும் தேதி குறிக்கப்பட்டது. 2 நாட்களுக்கு முன்பு ஊர்வலம் நடத்தப்பட்டது. சனிக்கிழமை அடிக்கல் நாட்டப்பட்டது. வியாழக்கிழமை ஊர்வலம் நடத்தப்பட்டது. ஆனால் மிகவும் குறைவான மக்கள் மட்டுமே இதில் இணைந்தார்கள். வேறெவரும் இதன் பக்கம் கவனம் செலுத்தவில்லை. அல்லா தாலா சுற்றுச்சூழலை எவ்வாறு மாற்றிவிட்டான் என்றால், இதனை பற்றி அரசாங்கத்திற்கு ஒரு அச்சம் இருந்து வந்தது. அது முழுவதுமாக மாறிவிட்டது. இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருள்களாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நமது முயற்சிகள் அனைத்தும் சிறு பிள்ளைகளின் விளையாட்டுகள் ஆகும். இன்று உலக அளவில் மக்களிடம் உள்ள அழுக்கை நம்மால் அகற்றவும் முடியாது. அதே போன்று மேன்மையான இறை அன்பை அவர்களது உள்ளத்தில் நிரப்பவும் முடியாது. அதே போன்று அனைவரும் ஒன்றுபோல் ஆகிவிட அவர்களுக்கிடையில் ஒரு அன்பை ஏற்படுத்தவும் முடியாது. இது அல்லாஹ்வுடைய வேலையாகும். திருக்குரானில் சஹாபா ரிஸ்வானுல்லா அலைஹிம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கி கூறுகின்றான், هو الذي أيدك بنصره وبالمؤمنين وألف بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله அல்லஃப பைனஹும் இன்னஹு அஸீஸுன் ஹகீம். அதாவது அவனே தன் உதவியினை கொண்டும் நம்பிக்கை கொண்டவர்களை கொண்டும் உமக்கு உறுதியளித்தான். அவன் அவர்களின் உள்ளங்களை ஒன்றை ஒன்றுடன் இணைத்து விட்டான். நீர் பூமியில் உள்ளவற்றை எல்லாம் அவர்களுக்காக செலவு செய்திருந்தாலும் உம்மால் அவர்களின் உள்ளங்களை இவ்வாறு இணைத்திருக்க இயலாது. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கிடையே நேசத்தை ஏற்படுத்தி விட்டான். நிச்சயமாக அவன் மிகைத்தவனும் நுட்பமான ஞானம் உள்ளவனும் ஆவான். எந்த இறைவன் இதற்கு முன்னர் இந்த வேலையை செய்தானோ அவன் இப்பொழுதும் இந்த வேலையை செய்வான். மேலும் இனியும் அவன் மீதுதான் நம்பிக்கை உள்ளது. நடக்க வேண்டிய காரியத்தில் இறைவனுடைய ரூஹ் ஊதப்படுகின்றது. எவ்வாறு தோட்டக்காரன் தனது தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகின்றான், அப்போது அந்த தோட்டம் பசுமையாக இருக்கின்றது. இதனை போன்றே இறைவன் தன்னால் அனுப்பப்பட்டவர்களின் ஜமாத்திற்கு முன்னேற்றம் மற்றும் புத்துணர்ச்சியை வழங்குகின்றான். மனித திட்டங்கள் மூலமாக உருவாக்கப்படும் பிரிவுகளில் சில நாட்களிலேயே அவர்களுக்கிடையே பிளவுகள் ஏற்பட்டு விடுகின்றன. எவ்வாறு என்றால் சில நாட்களிலேயே முன்னேற்றம் அடைந்து கடைசி நின்று விடுகின்றன. பிறகு ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டே செல்வார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அடிப்படை மனிதனுடைய சிந்தனையினால் உருவாக்கப்பட்டதாகும். ஆக இது அல்லாஹ் தாலாவுடைய ஜமாத் ஆகும். இது முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்கின்றது. அல்லாஹ் தாலா நமக்கும் நம்முடைய சின்ன சின்ன முயற்சிகளை செய்வதற்கும் வாய்ப்பளிப்பானாக. இதன் மூலம் நாமும் நன்மையில் பங்கு பெறுவோமாக. அல்லாஹ் தாலா நமது முயற்சிகளில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. மேலும் நமக்கு முன்னேற்றத்தின் காட்சிகளை காண்பிப்பானாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். இது கீபா பாஜுவா சியால்கோட்டை சேர்ந்த மதிப்பிற்குரிய சௌத்ரி குலாம் காதிர் சாஹிபுடைய மனைவி ஹுர்ஷித் பேகம் சாஹிபா உடையதாகும். இவர் அக்டோபர் 4ஆம் தேதி மரணம் அடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
கீபா பாஜியாவுடைய சதர் லெஜ்னாவாக மிக நீண்ட காலம் பணியாற்றி வந்துள்ளார்கள். தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும் நோன்பு மற்றும் ஐவேளை தொழுகையை முறையாக கடைபிடிக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கின்றார். திருக்குரானை வழக்கமாக ஓதக்கூடியவராகவும் பிள்ளைகளை தொழுகையை கடைபிடிப்பவர்களாகவும் திருக்குரான் ஓதுவதை வழக்கமாக கொண்டவர்களாகவும் ஆக்கியுள்ளார். இதில் ஆர்வத்துடனும் இவர் செயல்பட்டுள்ளார். இவர் வசியத் அமைப்பில் இணைந்தவராக இருந்திருக்கின்றார். இவருடைய ஒரு மகன் முகமது இக்பால் சாஹிப் மடுகாஸ்கரில் முபல்லிகாக பணியாற்றுகின்றார். இவருடைய மகன் ஒரு முபல்லிக் ஆவார். அவரால் இவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள முடியாமல் போனது. இன்ஷா அல்லாஹ் இவருடைய ஜனாசா காயிப் தொழுகை ஜும்மா தொழுகைக்கு பிறகு தொழ வைப்பேன். அல்லாஹ் தாலா மர்ஹூமாவுடைய தரஜாத்தை மேம்படுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.